என்ன கைலாசம், காற்று சற்று பலமாக வீசுகிறது, விசிறியை வீசு வீசு என்று வீசுகிறாய்? மன்னிக்க வேண்டும் குருநாதா, தாங்கள் இன்னும் உறங்கவில்லையா? கண்களை இறுக்கி மூடிக்கொண்டதால் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ என்று நினைத்தேன். உறக்கம் உங்களுக்கும் அவசியம்தானே, அதனால் தான் நன்கு குளிர வீசினேன். தங்கள் திருமேனியில் ஒரு அக்கறையும் வாட்டத்தை போக்குவதில் ஒரு நாட்டமும் என் முக்கியமான கடமையாயிற்றே. சரி சரி, வட்டியிலும் இன்னும் நாட்டம் இருக்கிறதா? அச்சச்சோ, அபச்சாரம் அபச்சாரம். இன்னும் தாங்கள் பழைய விஷயங்களை மறக்கவில்லை போல இருக்கிறதே குருதேவா. இப்பொழுதெல்லாம் மிகவும் அடக்க ஒடுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த அடியவனுக்கு தெரிந்ததெல்லாம் மடம், குருநாதர், குரு சேவை, அவ்வளவுதான் குருநாதா. அப்படியா? இதெல்லாம் உன் இயல்புக்கு சற்று கடினமாயிற்றே. பார்த்தீர்களா குருநாதா, தாங்கள் இன்னும் இந்த கடையனை நம்பவில்லையே. என் மேல் சத்தியமாக, இல்லை இல்லை, தங்கள் மீது சத்தியமாக. உன் மீது சத்தியம் செய்யாமல் என் மீது சத்தியம் செய்கிறாயா? என்னை அசுத்தமாக்க பார்க்கிறாயா? பொறுத்தருளுங்கள் குருநாதா, என்னை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை தயவு செய்து தங்கள் ஆழ் மனதில் இருந்து அகற்றி விடுங்கள். மடத்து காரியங்களை தவிர என் சிந்தனையில் வேறு இல்லை. தங்கள் கட்டளைப்படிதான் என் வாழ்க்கை. தங்கள் முகக்குறிப்புணர்ந்து சேவை செய்வதே அடியேனின் லட்சியம். சரி சரி, உன்னை நம்பிவிட்டேன், போதுமா? நீ வேறு எதிலும் நாட்டம் கொள்ளாமல் இருக்கும் வகையில் நான் தானே இப்போது உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறேன். அதனால் தானே நீயும் வாளை சுருட்டி கொண்டு இருக்கிறாய். வந்தனம் சுவாமி. சுக்கு, மிளகு, திப்பிலி இவைகளெல்லாம் வைத்து அரைத்தேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம். அவற்றுடன் வயிற்றுப்போக்கு மருந்தையும் வைத்து அரைத்துள்ளேன். வா ராமானுஜா, எங்கே உன்னை காணோமே என்று பார்த்து கொண்டிருந்தேன். என்ன ராமானுஜா, கையில் குவளையோடு வந்திருக்கிறாய்? நேற்று தங்களிடத்தில் தெரிவித்தது போல் இருமல் போக்கும் மருந்தை பாலில் இட்டு வந்திருக்கிறேன். இதமான சூட்டில் இருக்கிறது, இப்போதே பருகிவிடுங்கள். அதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு இப்போது இருமல் இல்லையே. அதனால் என்ன குருதேவா? உறங்கும் போதும் வரலாம், உறக்கமும் கெட்டு போகலாம். வருமுன் காப்பது நல்லதல்லவா? தங்களுக்காக மிகவும் அக்கறையோடு சன்னமாக நானே பொடி செய்து கொடுத்தேன். தொண்டையில் ஏதும் சிக்காமல் நேராக போய்விடும். எது போய்விடும் என்கிறாய்? தொண்டைக்கு எந்த சேதாரமும் ஏற்படுத்தாமல் நேரே வயிற்றுக்கு போய் இருமலை குணமாக்கிவிடும் என்று கூறினேன். அதற்காகத்தான் நானே பிரத்யேகமாக பொடி செய்தேன். ஆம் சுவாமி, அடியேன்தான் மருந்தை பொடிக்கலாம் என்றிருந்தேன். அப்போது இவர் உன்னால் அழுத்தம் கொடுத்து அந்த குழவியை உருட்ட முடியாது, கொடு, நான் நன்றாக மசித்துக் கொடுக்கிறேன் என்று பெற்றுக்கொண்டு விட்டார். தங்கள் தேகத்தில் ராமானுஜனை போல் எனக்கும் பொறுப்பு இருக்கிறதல்லவா? ராமானுஜன் மூலிகைகளை கொண்டு வந்து கொடுத்தான், நான் அதை பொடித்து மசித்து கொடுத்தேன். இப்படி இருவருமே குரு சேவையை பகிர்ந்து கொண்டோம் குருதேவா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறதா? சரி ராமானுஜா, அந்த பாலை கொடு. காரமாக இருக்குமோ? எனக்கோ இப்போது கொஞ்சமும் இருமல் இல்லை. இந்த காரத்தில் குடித்து வேறு ஏதேனும் வந்துவிட்டால்? ஒன்றும் வராது குருநாதா, தைரியமாக பருகுங்கள். காரமாக இருக்காது. பனங்கற்கண்டு தூக்கலாம், தூக்கலாக என்ன கைலாசம், உனக்குத்தான் இருமல் மிகவும் மோசமாக இருக்கிறது போல் இருக்கிறது. அதுவும் வறட்டு இருமல். என்ன ராமானுஜா, இந்த பாலை கைலாசம் பருகினால் என்ன? இந்த பருகு. ஐயோ, வேண்டாம் குருநாதா. ஏனடா?
இது விஷமா என்ன? இப்படி அலறுகிறாய்? மூலிகை பால் தானே? ஆமாம், மூலிகை பால் தான். இந்த பருகு. இந்த இருமல் வேறு நேரங்காலம் தெரியாமல் வருகிறது. உனக்கு இருமல் அதிகமாகிறது. இதை நீயே பருகு. ஐயோ, அபச்சாரம், அபச்சாரம். இது தங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. இதை அடியேன் பருகினால் தாகாது. அதனால் என்னடா? இதை பருகினால் மூலிகை உன் இருமலை போக்காதா? என்ன ராமானுஜா, இவன் இதை பருகுவதால் உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? ஒரு ஆட்சேபனையும் இல்லை சுவாமி. ஒரு வகையில் மிகவும் ஆனந்தம் என்று கூட சொல்லலாம். இவர் அனுதினமும் தங்களுடனேயே சேவை செய்பவர் அல்லவா? இவர் ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் நீங்களும் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். இவர் இதை பருகினால் ஒன்று கூட இல்லாமல் எல்லாம் போய்விடும். உடல் உபாதைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொன்னேன். எனக்கு வேண்டாம். என்ன கைலாசம், என் வார்த்தைக்கு மதிப்பு கிடையாதா? அபச்சாரம், அபச்சாரம். அப்படி என்றால் இதை வாங்கிக்கொள். வாங்கடா. அப்படியே அதை ஒரே மடக்கில் அருந்து. அருந்தடா. சபேசா, கைலாசத்தின் முகம் எப்படி வாடிவிட்டது பார்த்தாயா? முகம் மட்டுமா வாடிவிட்டது? முழுவதுமாக அல்லவா வாடிவிட்டார். என்ன செய்வது? ஒரு முறையா இருமுறையா? கணக்கே இல்லாமல் அல்லவா வயிற்றை குடைந்து கொண்டிருக்கிறான். கணக்கு வைத்திருக்கிறேன், கணக்கு வைத்திருக்கிறேன். என்ன போய் சம்பூரணம், இங்கு நான் கதறி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருவரும் என் வலிக்கு வர்ணனை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்பா, அம்மா, அப்பா, முடியவில்லையே. உடம்பு சிறிது நீர் கூட இல்லாமல் சக்கையாக பிழிந்த கரும்பு போல ஆகிவிட்டது. வெள்ள வெள்ளத்து போய்விட்டது. பாவி, மகா பாவி. நான் தான் மருந்தை பாதி அளவு அருந்திருந்தால் பாதிப்பு பாதியாக இருந்திருக்கும். மருந்தை குடிக்கப் போவது யாதவ பிரகாச சுவாமிகள் தானே என்று முழுவதும் தூக்கலாக கலந்து விட்டேன். அது இப்போது தூக்கி போட்டு சாகடித்துக் கொண்டிருக்கிறது. முடியவில்லையே. எப்படி முடியும்? ஒரு காரியத்தை ஒழுங்காக யோசித்து ஆரம்பித்தால்தான் அது நினைத்த மாதிரி முடியும். கைலாசம், நீ யோசித்தது ஒரு பலவீனமான யோஜனை. அதுவே உன்னை பலவீனமாக்கிவிட்டது. சுவாமி, எனக்கென்னவோ கைலாசத்தின் யோசனையை குறை சொல்ல தோன்றவில்லை. அவர் நினைத்தது போலவே நடந்திருந்தால் இந்நேரம் ராமானுஜனின் கதியை யாராலும் யோசித்திருக்க முடியாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பார் நம் குருநாதர். அதுதான் நடக்கவில்லையே. பிறகு அதை பற்றி பேசி என்ன பயன்? தன்வினை தன்னை சுடும் என்பார்களே, அது கைலாசத்தின் விஷயத்தில் பலித்து விட்டது. சபேசா, எனக்கு சரியாக யோசிக்க தெரியவில்லை என்றான். கைலாசம், சரியாக திட்டமிட்டு சாதுரியமாக வீழ்த்த வேண்டும் என்றும் அது தன்னாலேதான் முடியும் என்று மார்த்தட்டி கொண்டாயே. இப்போது பார், வயிற்றை கிள்ளிக் கொண்டிருக்கிறாய். மொத்தத்தில் ஆடிக்கொண்டிருந்த விசிறி படுத்து விட்டது. ஐயோ, போதும் ஐயா, உமது குத்தலான பேச்சு. அம்மா, சபேசா, இவர் ஏன் இப்போது இங்கு வந்திருக்கிறார்? நொந்த வயிற்றில் வேலை பாய்ச்சுவதற்கா? அம்மா, அட என்னப்பா நீ? நான் உன்னிடம் பரிதாபப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ என் மீது கோபப்படுகிறாயே. நீர் பரிதாபப்படுவதாக தெரியவில்லை, பரிகாசம் செய்வதாகத்தான் படுகிறது. அம்மா, நீர் மட்டும் நேற்று என் அருகில் இருந்திருந்தால் எனக்கு கொடுத்த பாலை பாதி உமக்கும் தாரை வார்த்திருப்பேன்.
அப்போது தெரிந்திருக்கும் என் வலியா. அம்மா அம்மா. இப்படி வேறு உனக்கு ஒரு நினைப்பா? நல்ல வேளை, இது போன்ற ஒரு வேதனையை நிச்சயம் இந்த உடம்பு தாங்காது என்றுதான் அந்த ஈஸ்வரனே நேற்று உன்னிடமிருந்து என்னை விலக்கி வைத்தார். என்ன ஈஸ்வரன் உம்மை காப்பாற்றியதாக பெருமை அடித்துக் கொள்கிறேன். நீ ஏன் தவறாக நினைக்கிறாய்? ஏதோ நடந்தது நடந்து விட்டது. இனி எதை யோசிக்க நினைத்தாலும் பின்விளைவுகளையும் நீ சற்று யோசித்து முடிவெடுப்பதுதான் சாலச் சிறந்தது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சுவாமி, வா ராமானுஜா. சுவாமி, இப்போது எப்படி இருக்கிறது இவருக்கு? குசலம் விசாரிப்பது இருக்கட்டும், அது என்ன உன் கையில்? கைலாசம் அவர்கள் குணமாவதற்காக மூலிகை கஷாயம் கொண்டு வந்திருக்கிறேன். இதை இவர் அருந்தினால் சட்டென்று குணமாகி விடுவார். இந்த அதில் ஏதேனும் கலந்திருக்கும். ஆமாம், கலந்துதான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அருங்கள், இதை அருந்துங்கள். பார்த்தீர்களா சம்பூர்ணம், நான் சரியாகத்தான் யோகித்திருக்கிறேன். இதை பறி நான் மேலும் அவதிப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயா ராமானுஜா? நீங்கள் நினைப்பது போல் தவறாக எதையும் இதில் கலக்கவில்லை. நல்ல சத்தான, தங்கள் வியாதிக்கு குணமளிக்கும் ஒரு மூலிகை மருந்தைத்தான் அடியேன் இதில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை பருகுங்கள். இல்லை, வேண்டாம். நான் எதையும் பருகுவதாக இல்லை. கைலாசம், போதும். பிடிவாதம் பிடிக்காதே. ஒழுங்காக அதை வாங்கிக்கொள். மருந்து என்கிறான், வாங்கிக் கொள்ளாமல் வியாதியோடைய அலையப் போகிறாயா? சீக்கிரம் வாங்கி அருந்து. என்ன சம்பூரணம், நீரும் ராமானுஜனுடன் சேர்ந்து கொண்டீரா? எல்லோரும் சேர்ந்து முடக்கி என்னை படுக்க போடலாம் என்று நினைக்கிறீர்களோ? இங்கே பாருங்கள், எதையாவது பாலில் கலப்பதோ அல்லது விபரீதமாக எவற்றையாவது திட்டமிடுவதோ அடியேனுக்கு தெரியாது. இந்த மூலிகை மருந்தை கொண்டு வந்ததற்கு ஒரே காரணம், நீங்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடான். வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தைரியமாக இதை பருகுங்கள். தாங்கள் சீக்கிரம் குணமடைந்தால்தானே குருநாதருக்கு முன்பு போல் சேவை செய்ய முடியும். சுவாமி, இவரை சமாதானப்படுத்தி இதை பருக வையுங்கள். அடியேன் புறப்படுகிறேன். என்ன கைலாசம், ராமானுஜன் பேசியதை கவனித்தாயா? அவனுக்கு உன் திட்டம் முழுவதும் தெரிந்திருக்கும் போல் இருக்கிறதே. அப்படியா சொல்கிறீர்? அவனுக்கு எப்படி தெரியும் என்கிறீர்களா? அவன் எல்லாம் தெரிந்தவன். ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பான். அவனை சாமானியமாக எடை போட்டது நம் முட்டாள்தனம் என்பதுதான் சமீபத்தில் நடந்த பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்திய பாடம். ராமானுஜா, உன்னை கைலாசம், போதும். இப்போதைக்கு ஏதும் திட்டம் திட்ட வேண்டாம். முதலில் உன் உடம்பை கவனித்துக்கொள். இந்த கஷாயத்தை அருந்து. வா சபேசா, போகலாம். இதை தைரியமாக அருந்தலாமா? இல்லை ஏதேனும் கோளாறாகி விடுமா? ஆமாமா, இன்னும் ஆவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் தான் ஆகிவிட்டது. நான் பருகிய மருந்தை விட பலமான மூலிகை வேறு என்ன இருக்க முடியும்? வேறு வழி இல்லை. ராமானுஜனை நம்பித்தான் ஆக வேண்டும். ஈஸ்வரா, வேறு வழி இல்லை. கோவிந்தா, வணங்குகிறேன் சுவாமி. என்ன கோவிந்தா, நீ இன்னும் புறப்படவில்லையா? உன் அண்ணா ராமானுஜனையும் இங்கு காணவில்லை.
பூரண நிலவும் அதன் குளிர்ச்சியையும் போல் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பீர்கள். இப்போதென்ன நீ மட்டும் தனியாக இருக்கிறாய்? எங்கே ராமானுஜன்? ராமானுஜர் அண்ணா பாடசாலை முடிந்த உடனேயே திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டார். நான் சில விஷயங்களை ஆராய்வதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்னதான் படிக்கிறாய்? வேதாந்த சூத்திரங்கள் தான் சுவாமி. வேதாந்த சூத்திரங்களா? அவை படித்தால் மூளையில் பதியும் விஷயமல்லவே. பல முறை அலசி ஆராய்ந்து பலரிடம் கேட்டு தெரிந்து உணர வேண்டிய விஷயமாயிற்று. ஓ, உன் அண்ணனைப் போல் நீயும் சுயமாக முயற்சிக்கிறாயா? அப்படி ஒரு சிறப்பம்சம் அடியனுக்கு இருப்பதாக அடியேன் நினைக்கவில்லை குருநாதா. புரிகிறது புரிகிறது. ராமானுஜன் இங்கு நான் நடத்தும் வேதாந்த விஷயங்களை மனதில் நன்கு பதிய வைப்பான். பிறகு அதை அவன் மனதிற்கு ஏற்றாற்போல் பொருத்தி பார்த்து சில மாற்றங்களை யோசிப்பான். சரிதானே? அது மட்டுமல்ல, அன்றைக்கு நடந்த பாடங்களை காஞ்சியில் திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் உட்கார்ந்து கொண்டு தத்துவ விசாரமும் செய்வார். அதற்கு தகுந்தாற்போல் திருக்கச்சி நம்பிகளும் பாசுரங்களிலிருந்து சில மேற்கோள்களை காட்டி ராமானுஜர் அண்ணாவின் கருத்துகளுக்கு வலு சேர்ப்பார். ஓ, சரிதான். நான் நினைத்தது சரிதான். ஆனால் அடியேனுக்கு அவ்விஷயத்தில் சற்று ஈடுபாடு குறைகிறது சுவாமி. நீ சொல்வது எனக்கு புரியவில்லையே கோவிந்தா. ராமானுஜர் அண்ணா திருக்கச்சி நம்பிகளுடன் சேர்ந்து சில தத்துவ விசாரங்களை செய்து வேதாந்த சூத்திரங்களுக்கு பல கருத்துக்களை தெரிவித்த போதும் அடியனுக்கு அது புரியாத புதிராகவே இருக்கிறது. அதில் உடனடியாக ஈடுபட முடியவில்லை. ஆனால் தாங்கள் சூத்திரங்களுக்கு கொடுக்கும் விளக்கங்கள் அடியனின் மனதில் சுருக்கென்று பதிகிறது. எனவே அதை ஒட்டியே என் ஆராய்ச்சியை தொடரலாமே என்றுதான் இங்கேயே அமர்ந்து இவ்வோலைகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. அதுதான் இந்த யாதவ பிரகாசனின் தனித்துவம். நான் விளக்குகிறேன், அது உனக்கு பளிச்சென்று விளங்குகிறது. இப்போது சொன்னாயே, அது 100ல் 1 வாக்கியம். மிகவும் உணர்ந்து பேசுகிறாய் நீ. இதுதான் உன்னிடம் எனக்கு பிடித்த விஷயம். எனக்கு என் பூர்வ ஆசான்கள் வழி வழியாக விளக்கங்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் நானோ என் சுய பிரயத்தனத்தால் பிரத்யேக ஞானத்தால் அலசி ஆராய்ந்து பல விளக்கங்களை சாராக பிழிந்து அனைவருக்கும் வஞ்சனை இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு பிடித்து போயிருக்கிறது. ஏன்? அனைவருமே அதை லயித்து கேட்கிறார்கள். காரணம், பிரம்மம் ஒன்றே அனைத்தாகவும் இருக்கிறது. எனவே அதுவே இந்த யாதவ பிரகாசனாக பிரகாசிக்கிறது. இப்போது நீயும் என் வழியில் யோசிக்கிறாய். எனவே நான் கொடுக்கும் விளக்கங்கள் முதல் தடவையிலேயே உன் மனதில் பதிந்துவிட்டது. உன் அண்ணாவும் திருக்கச்சி நம்பிகளும் 10 முறை விளக்கினாலும் உன் மனதில் பதிய மறுக்கிறது. அப்படித்தானே? அப்படித்தான் தோன்றுகிறது சுவாமி. இருப்பினும் அண்ணாவின் ஞானத்தை குறை சொல்லவில்லை. நானும் அதை மறுக்கவில்லையே. ஆனால் அவன் ஆராய்ச்சியின் ஆரம்ப நிலையில் இருக்கிறான். நானோ வேத முடிவான வேதாந்தத்தில் கரை கண்டவனாகவும் நிறைந்த நிறைவாகவும் இருக்கிறேன். எனவே நீ கேட்க கேட்க கொடுக்கும் வேதாந்த ஊற்றாகவும் இருக்கிறேன். இனி நீ கவலையே பட வேண்டாம். அனைத்து ஞானங்களையும் நான் உனக்கு வழங்குகிறேன். காரணம், என்னை நான் உன்னில் காண்கிறேன். குருநாதா, வேதாந்தத்தின் சாரமான கருத்தை என்னால் எளிதில் அடைய முடியுமா? அதை தாங்கள் எனக்கு பூரணமாக அருள்வீர்களா? அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். வேதத்தின் முடிவு வேதாந்தம். வேதாந்தத்தின் சாரம் பிரம்மம் ஒன்றே. அதுவே சத்தியம். மற்றவை மாயை. இந்த உலகம் உட்பட ஒன்றே ஆகிய சூரியன் தண்ணீர் துளிகளில் பலவாறாக தோன்றுவது போல பல வகையில் நீ காணும் அனைத்து தோற்றங்களும் மாயையே. இருட்டில் கிடக்கும் கயிறு காற்றில் அசையும் போது பாம்பு என்று மனது நினைக்கிறது. ஆனால் வெளிச்சம் பரவும் போது பாம்பல்ல, அது கயிறுதான் என்ற உண்மை புலப்படுகிறது. எனவே ஞானம் என்னும் வெளிச்சம் பரவினால்தான் உண்மையை உணர முடியும்.
அந்த ஞானம் நான் என்று உணர். உனக்கு அனைத்தையும் நான் விளக்குகிறேன். மிகவும் நன்றி சுவாமி. அடியேன் தன்யனானே. நீ என் பரிபூரண ஆசிகளை பெற்றுவிட்டாய். இனி அடுத்த யாதவ பிரகாசன் நீதான். நேரமாகிவிட்டது, நீ புறப்படு. மற்றதை நாளை விரிவாக பேசலாம். அடியேன் புறப்படுகிறேன் சுவாமி. ஜெயம் உண்டாகட்டும். சென்று வா. ராமானுஜன் கோவிந்தன் என்ற 2 வைணவ பொக்கிஷங்களில் ஒன்று என் வசமாகிக் கொண்டிருக்கிறது. மற்றொன்று அது பெரும் பொக்கிஷம், அதுவும் என் வசமாகும். பிறகு என் சித்தாந்தம் எங்கும் பிரகாசிக்கும். கோவிந்தா, நீ இப்பொழுது சொன்னாயே அந்த ஸ்லோகம் எந்த வேதாந்த பாடத்தில் உள்ளது? இஸ்லோகம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் சாண்டல்ய வித்தையில் உள்ளது. கோவிந்தா, மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை சொல்லேன். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானித சாந்த உபாஷீத. இதன் பொருள், படைப்பு இருப்பு அழிவுகளுக்கு பிரம்மமே ஆதாரமாக இருப்பதால் இவை அனைத்தும் பிரம்மமே. எனவே அமைதியுடன் அதை உபாசனை செய்ய வேண்டும். அந்த பிரம்மமே நம் உள்ளே வீற்றுள்ள ஆத்மா. அது அனைத்தை காட்டிலும் நுண்ணியதாகவும் அதே சமயத்தில் மிக பெரியதை விட பெரியதாகவும் இருக்கிறது. அருமையாய் விளக்கின கோவிந்தா. சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரும் மற்றொரு வாக்கியத்தையும் கூறுகிறேன், கேள். சதேவ சோமேதம் அக்ரஹாசேத். அதாவது, குழந்தாய், படைப்பிற்கு முன் இவ்வுலகம் இரண்டற்றதாக சத்தாக இருந்தது என்கிறது. மேலும் ஏகமே வாத்வீதியம் பிரம்ம, அதாவது பிரம்மம் ஒன்றே ஆகும், இரண்டற்றதாகும். கோவிந்தா, கோவிந்தா, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நீ? கீர்த்திவாசா, நான் உன்னிடம் பிறகு உரையாடுகிறேன். நீ புறப்படு. சரி கோவிந்தா, நான் போய் வருகிறேன். ராமானுஜா, சொல்லுங்கள் அண்ணா. நான் முன்பே ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்டுவிட்டேன். என்ன பாடம் பற்றி பேசினாய் இப்போது? அண்ணா, அது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். வாக்கியம் சரி, அதன் பொருள் என்னவென்று கூறினாய்? ஏகமே வாத்வீதியம் பிரம்ம, அதாவது பிரம்மம் ஒன்றே ஆகும், இரண்டற்றது என்று அர்த்தம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கு அதுதான் சரியான அர்த்தமா? எனக்கு தெரிந்தவரை அப்படித்தான் நம் குருநாதரும் சொன்னார். அதனால் அப்படியே நீ பொருள் கொண்டு விடுவாயா? அதன் விசேஷ அர்த்தத்தை ஆலோசித்து ஏற்க வேண்டாமா? அண்ணா, தாங்கள் எதை வைத்து விசேஷ அர்த்தத்தை சொல்ல நினைக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீ எதை வைத்து இரண்டற்றது என்று பிரம்மத்தை சொன்னாய்? அந்த வாக்கியத்தில் அத்விதீயம் என்று வருகிறதே அண்ணா. அதற்கு இரண்டற்றது என்று பொருள் கொள்வாயா? பிறகு எப்படி பொருள் கொள்வதண்ணா? அந்த பொருள் தவறானது. அத்விதீயம் என்பதற்கு ஈடு இணையற்றவன் என்று பொருள் கொள்வதுதான் சரி. பிரம்மம் அத்விதீயமானது என்றால் பிரம்மத்திற்கு சமமானவன் ஒருவரும் இல்லை என்றுதான் பொருள். பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்றும் மற்றவையெல்லாம் மாயை என்றும் சொல்ல முடியாது. சோழ அரசர் அத்விதீயமானவர் என்றால் சோழ அரசர் மட்டும்தான் இருக்கிறார், வேறு ஒருவருமே இல்லை என்று அர்த்தமில்லை. சோழ அரசர் மிக மிக உயர்ந்தவர், அவருக்கு ஈடாக ஒருவரும் கிடையாது என்றுதான் பொருள். உனக்கு மறுபடியும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், மற்றதெல்லாம் மாயை என்று பொருள் கொண்டால் சிருஷ்டியை பற்றி, காப்பதைப் பற்றி, பஞ்சீகரணம் இவற்றையெல்லாம் பற்றி கூறும் வேத வாக்கியங்கள் எல்லாமே அர்த்தமற்றதாகிவிடும். என்ன மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? நான் சொல்வது இன்னும் உனக்கு விளங்கவில்லையா? இல்லை, நம் குருநாதர். எல்லாம் சரிதான் கோவிந்தா, உனக்கென்று ஒரு விவேகம் இல்லையா? இது போன்ற வாக்கியங்களுக்கு நம் பூர்வ ஆச்சாரியர்கள் சொன்னது உன் ஞாபகத்துக்கு வரவில்லையா? இதை ஒட்டிய பாசுரங்களுக்கு நம் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கூறிய கருத்துக்கள் உன் சிந்தனையில் எட்டவில்லையா? அல்லது இது போன்ற நுட்பமான வாக்கியங்களின் அர்த்தத்தை நான் தான் உன்னிடம் விவாதிக்கவில்லையா? சொல் கோவிந்தா. இருக்கலாம் அண்ணா, ஆனால் நம் குருநாதர் சொன்ன அர்த்தம் சரியில்லை என்று உன் மனதிற்கு தோன்றவில்லை கோவிந்தா. ஆனால் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் சொன்னதுதான் பொருத்தமானது என்று உன் மனது சொல்கிறது. அப்படித்தானே?
புரிகிறது. உன் மனது சொல்வதும் புரிகிறது. அதற்கு முன்பே உன் மனம் போனபடி உன் தோற்றமும் மாறியிருப்பதும் புரிகிறது. ஆனால் உன் முன்தலையையும் முகத்தையும் ஏன் வபனம் செய்யவில்லை என்பதுதான் புரியவில்லை. உன் மனதில் இருப்பதை தெளிவாகச் சொல் கோவிந்தா. அண்ணா, தங்கள் அறிவோடு என் சிற்றறிவை ஒப்பிட முடியாது. தாங்கள் அனைத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவுக்கு வருபவர். தங்களைப் போல் ஆராயும் வழிவகை அறியாதவன் நான். அதை கடினம் என்றும் உணர்கிறேன். அதே சமயம் நம் குருநாதர் சொல்லும் கருத்துக்கள் சட்டென்று மனதில் பதிந்து அதுவே சரி என்றும் மனது முடிவு செய்கிறது. சரி, இதற்கு மேல் இங்கேயே இருந்து உன்னிடம் விவாதிப்பது சரியாக இருக்காது. நீ மிகவும் குழப்பத்தில் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். வா, நாம் காஞ்சிபுரம் சென்று மடத்தில் இருந்தபடியே இது பற்றி பேசலாம். அண்ணா, வா, போய்க்கொண்டே பேசுவோம். இல்லை அண்ணா, நான் தங்களோடு இப்போது வருவதாக இல்லை. என்ன சொல்கிறாய் கோவிந்தா? இப்போது வருவதாக இல்லை என்றால் பிறகு? நான் இங்கேயே பாடசாலைக்கு அருகிலேயே தங்கலாம் என்று இருக்கிறேன். இது என்ன கோவிந்தா, புதிதாக ஏதோ சொல்கிறாய்? நன்கு யோசித்துதான் இம்முடிவை எடுத்திருக்கிறேன் அண்ணா. நம் குருநாதர் தன் மடத்தின் ஒரு பகுதியை எனக்காக ஒதுக்கித் தருவதாக சொல்லியிருக்கிறார். இங்கேயே தங்குவதில் எனக்கும் ஒரு சில அனுகூலங்கள் இருப்பதாக தோன்றுகிறது. நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்தில் உனக்கு என்ன அசௌகரியம்? அண்ணா, நம் குருநாதர் மடத்திற்கு நன்கொடையாக வரும் பொற்காசுகளை அடியனிடத்தில்தான் கொடுத்து வைக்கிறார் என்பது தாங்கள் அறிந்ததுதான். இப்போது அதன் இருப்புத் தொகை சற்று அதிகமாக இருக்கிறது. எனவே இங்கிருந்தபடியே வரவு செலவு கணக்குகளை நிர்வகிப்பதுதான் சரி என்று தோன்றுகிறது. எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரிவர நிறைவேற்ற வேண்டாமா? மேலும் சில வேதாந்த விஷயங்களை உடனுக்குடன் குருநாதரிடம் கேட்டு சீக்கிரமே தெளிவு பெற வசதியாகவும் இருக்கும். கோவிந்தா, நான் இந்த பாடசாலைக்கு கல்வி பயில வருகிறேன் என்பதால் தானே நீயும் இங்கு வந்தாய். உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கிருக்கிறது. நம் இருவரையும் நல்வழியில் செலுத்தும் பொறுப்பு திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு இருக்கிறது. உன் தகப்பனாரும் சரி, என் தகப்பனாரும் சரி, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் இருப்பிடத்தில் தங்குகிறோம் என்ற அடிப்படையில்தான் இந்த ஏற்பாட்டிற்கே ஒப்புக்கொண்டார்கள். அப்படி இருக்கையில் நீ மட்டும் இங்கு தங்குவது என்பது முறையாக இருக்காது. புரிகிறதா? சரி, வா போகலாம். இன்று பாடசாலை வகுப்புகள் முடிந்ததும் நாம் நேராக காஞ்சிபுரம் செல்வோம். அண்ணா, தங்கள் பேச்சுக்கு அடியேன் மறுபேச்சு பேசியதில்லை. ஆனால் என்னுடைய இந்த முடிவிற்குள்ள காரணத்தை தங்களிடம் தெளிவாக தெரிவித்து விட்டேன். தயவு செய்து இவ்விஷயத்தில் என் போக்கில் என்னை விட்டுவிடுங்கள் அண்ணா. கோவிந்தா, நீ என்னை பொறுத்தருள வேண்டும் அண்ணா. நான் இங்குதான் தங்க நிச்சயித்திருக்கிறேன். கோவிந்தா. அண்ணா, என்ன இன்னும் ஓலையும் கையுமாக இருக்கிறாய்? நாம் புறப்பட வேண்டாமா? எங்கே அண்ணா? சரியாக போயிற்று. நான் எங்கு கூப்பிடப் போகிறேன்? காஞ்சிபுரத்திற்குத்தான், திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்திற்கு. நான் தங்களிடம் முன்பே சொன்னேனே அண்ணா, இங்கேயே தங்கப் போவதாக. அதுதான் நான் எவ்வளவோ சொல்லியும் அதை நீ ஏற்க மறுத்து இந்த வாரத்தில் இன்று வரை நீ இங்கேயே தங்கிவிட்டாயே. அதோடு நாளையும் நாளை மறுநாளும் பாடசாலை விடுமுறையாயிற்று அல்லவா? எப்போதும் வார இறுதியில் நான் ஸ்ரீபெரும்புதூர் செல்வேன், நீ மதுரமங்கலம் செல்வாய். அதுதானே வழக்கம்? ஆமாம் அண்ணா. அதனால் தான் சொன்னேன், இன்றே நாம் இருவரும் காஞ்சிபுரம் சென்றுவிட்டு நாளை அங்கிருந்து நம் ஊர்களுக்கு புறப்படலாம் என்று. மேலும் இம்முறை என்ன செய்யப் போகிறேன் என்றால், நேராக நாளை உன்னை அழைத்துக் கொண்டு நானும் மதுரமங்கலத்திற்கு வந்து சித்தியும் சித்தப்பாவையும் பார்த்துவிட்டு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் செல்லலாம் என்றிருக்கிறேன். நான் உன் தாய் தந்தையரை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அப்படியென்றால் தாங்கள் அவசியம் மதுரமங்கலம் சென்று அவர்களை பார்த்துவிட்டு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் செல்லுங்கள் அண்ணா. ஆனால் என்ன ஆனால்? நான் மதுரமங்கலம் வரப்போவதில்லை. கோவிந்தா, நீ என்ன சொல்கிறாய்? எங்கே
என் முகத்தை பார்த்து பதில் சொல். ஏன் வரப்போவதில்லை? இவ்வாரம் இங்கேயே தங்கலாம் என்று இருக்கிறேன் அண்ணா. சில வேதாந்த இலக்கணங்கள் மற்றும் சில குறிப்புகள் எடுக்கும் பணி இன்னும் முடிவடையவில்லை. எனவேதான் நான் வருவதற்கில்லை என்று சொன்னேன். மற்றும் ஒரு உபகாரம் அண்ணா, தாங்கள் மதுரமங்கலத்தில் என் அம்மா அப்பாவிடம் அடுத்த வாரம் கூடிய வரையில் நான் வருவதாக தெரிவித்து விடுங்கள். நீ உன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கோவிந்தா? நீ என்னோடு வரத்தான் போகிறாய். தயவு செய்து என்னை பொறுத்தருள வேண்டும் அண்ணா. இந்த வாரம் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன். கோவிந்தா! ராமானுஜா, கோவிந்தனை எதற்கு அதட்டுகிறாய் ராமானுஜா? அவன்தான் இவ்வாரம் வரவில்லை என்கிறானே, பிறகு ஏன் அவனை வற்புறுத்துகிறாய்? அதற்கில்லை குருதேவா. இன்றுடன் இந்த வாரத்திற்கான வகுப்புகள் முடிந்துவிட்டன. வார இறுதியில் நாங்கள் எங்கள் ஊருக்கு செல்வது வழக்கம்தானே, அதற்காகத்தான் அழைத்தேன். அதெல்லாம் சரிதான். கோவிந்தன் நான் எடுத்த பாடங்களை மேலும் படித்தபடி இருக்கிறான். அவன் வரவில்லை என்றால் விட்டுவிடேன். ஏற்கனவே எடுத்த பாடங்களை வகுப்பிலேயே நன்கு படித்தாகிவிட்டதே குருநாதா. திரும்பவும் அப்பாடத்தையே இங்கிருந்து ஏன் படிக்க வேண்டும்? ஏன் ராமானுஜா, நீ இங்கு படித்ததை காஞ்சிபுரம் சென்றதும் திருக்கச்சி நம்பிகளிடம் தெரிவித்து சில விளக்கங்களை பெறுவது வழக்கம்தானே? அதுபோல் இவனும் இங்கேயே தங்கி சில விளக்கங்களை என்னிடமிருந்து பெறலாம் என்று இருக்கிறான். அதில் தவறென்ன இருக்கிறது? பாடம் என்று இருந்தால் சந்தேகம் என்ற ஒன்று இருக்கத்தானே செய்யும். இருக்கலாம் குருநாதா. ஆனால் இவனின் தாயும் தந்தையும் இவனுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள் பாவம். நீ பக்குவமாக அவர்களிடம் சொல்லிவிடேன். இவ்வாரம் கோவிந்தனுக்கு மடத்தில் சில வேலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துவிடு. இருப்பினும் குருநாதா. ராமானுஜா, ஏன் இந்த வீண் பிடிவாதம்? கோவிந்தன் தான் வர பிரியப்படவில்லை என்று தீர்மானமாக தெரிவித்து விட்டான். நீ புறப்படு. சொன்னால் கேள். புறப்படு. சரி குருநாதா, அடியேன் புறப்படுகிறேன். கோவிந்தா, அண்ணா ஏதாவது கோபித்துக் கொள்வானோ என்று வருத்தமோ பயமோ வேண்டாம். அவன் என் பேச்சில் மிகவும் மரியாதை வைத்துள்ளவன். எனவே கவலையை விடு. நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். உனக்கு என்ன சந்தேகமோ, எத்தனை சந்தேகமோ அத்தனையையும் என்னிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள். இன்னும் உனக்கு எவ்வளவு ஞானத்தை வாரி வழங்க வேண்டுமோ அத்தனையையும் உனக்கு போதும் போதும் என்கிற அளவுக்கு போதிக்க சித்தமாக இருக்கிறேன். உன் சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் வரை நீ தாராளமாக இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். இந்த யாதவ பிரகாசன் ஒரு வேதாந்த கடல். அது பருக முடியாத உப்பு கடல் அல்ல, அள்ளி பருகக்கூடிய பார்க்கடல். உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முகண்டு பருகிக்கொள். இந்த யாதவ பிரகாசனை உன் சித்தத்தில் வைத்துவிடு. மற்றோரை உன் சிந்தனையில் இருந்து அகற்றிவிடு. அதன் பின்பு அத்தனையும் உனக்கு ஏறுமுகம்தான். நீ வேண்டுமானால் பார், உன்னை ஓஹோ என்று ஓர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றி வைக்கப் போகிறேன். இது சத்தியம். மிகவும் நன்றி குருதேவா. சரி, நீ விட்ட பணியை தொடங்கு. பிறகு வந்து என்னை பார். உனக்கு என் ஆசிகள். நன்றி குருதேவா. ராமானுஜா. வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன, உறங்கச் செல்லும் நேரத்தில் உபத்திரம் கொடுக்கிறேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அடியேன் உங்களை என்றுமே உபத்திரவமாக நினைத்தது இல்லை. உபகாரமாகத்தான் கருதுகிறேன். தங்களுடன் எத்தனை பொழுது கழித்தாலும், அது எந்த பொழுதாக இருந்தாலும் அடியேனுக்கு அது பயனுள்ளதாகத்தான் இருக்கும். சரி, நீ மட்டும் இங்கு இருக்கிறாய். கோவிந்தன் எங்கே?
பொதுவாக கோவிந்தன் பாடசாலையிலிருந்து வந்து அடியேனை சந்தித்து வெகுநேரம் அளவலாவிக் கொண்டிருந்து விட்டு பிறகு உன்னிடம் வருவான். இதற்கிடையில் நீ உனது தத்துவ ஆராய்ச்சிகளை முடித்துக் கொள்வாய். அதன் பின் அவன் உன்னிடம் வந்து இருவரும் அன்று பரஸ்பரம் பாடசாலையில் பயின்றதை பற்றி விவாதித்து கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு நள்ளிரவை தாண்டிய பின் தான் உறங்கச் செல்வீர்கள். அன்றைய தினம் யாதவ பிரகாசர் வேதாந்த சூத்திரத்திற்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்த போதிலும் நீ நமது சம்பிரதாய விஷயங்களை அவனுக்கு எடுத்துரைத்து பல விஷயங்களை புலப்படுத்துவாய். ஆனால் இன்று கோவிந்தன் அடியேனை சந்திக்க வரவில்லை. அதனால்தான் இங்கிருக்கிறானா என்று பார்த்து செல்ல அடியேன் வந்தேன். எங்கே அவன் ராமானுஜா? அவனைத்தான் அடியேனும் தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன தேடிக்கொண்டிருக்கிறாயா? அவன் உன்னுடன் தானே பாடசாலைக்கு வந்தான். பிறகு அவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிறாய்? அடியேன் சொன்னது பழைய கோவிந்தனை. புரியவில்லை ராமானுஜா. சுவாமி, நீங்கள் நினைப்பது போல் பாசுரங்களின் மீது ஈடுபாடும் சமுதாயத்தின் மீது நாட்டமும் உள்ள கோவிந்தன் போல் இப்போது அவன் தெரியவில்லை. என்ன சொல்கிறாய்? ஆமாம் சுவாமி, அவனை அறியாமல் அவனுக்கு யாதவ பிரகாச சுவாமிகளின் தத்துவத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது. அந்த ஈடுபாடு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றால், எங்கே தங்களுடனும் அடியேனுடனும் அவன் இருந்தால் அந்த ஈடுபாட்டிலிருந்து நாம் அவனை நம் சிந்தனைக்கு கொண்டு வந்து விடுவோமோ என்ற பயம் அவனுள் இருக்கிறது. அதனால்தான் நம் இருவரையும் அவன் தவிர்க்க துவங்கிவிட்டான். ராமானுஜா, நீ என்ன சொல்கிறாய்? நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அடியேனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, புதிதாகவும் இருக்கிறது. இப்படி நடப்பதற்கு சாத்தியமே இல்லாதது போல் தோன்றுகிறது. உங்களுக்கு இது புதிதாக இருக்கிறது. ஆனால் அடியேனோ இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. ராமானுஜா, கோவிந்தனுக்கு யாதவ பிரகாசரின் தத்துவத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது என்று சொல். அதை அடியேன் புரிந்து கொள்கிறேன். அடியேனை தவிர்க்கிறான் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உன்னை தவிர்க்கிறான் என்பது அடியேனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது ராமானுஜா. கனவிலும் இது சாத்தியமில்லை. எண்ணெய் இல்லாமல் திரி இல்லை, தயிர் இல்லாமல் வெண்ணெய் எடுக்க முடியாது, சிந்தனை இல்லாமல் செயல்பட முடியாது. அதேபோல் ராமானுஜன் இல்லாமல் கோவிந்தனால் ஜீவிக்க முடியாது. இது எல்லாவற்றையும் விட அடியேனுக்கு வியப்பளிக்கும் விஷயம் என்னவென்றால், கோவிந்தன் உன் நேரடி பார்வையில் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது யாதவ பிரகாசரின் தத்துவத்தின் மீது அவனுக்கு எப்படி ஈர்ப்பேற்பட்டது? எதனால் ஏற்பட்டது என்று அடியேனால் விளக்க முடியவில்லை சுவாமி. ஆனால் அந்த பிடிப்பு, அதன் மூலம் கிடைக்கும் படிப்பு குறைந்துவிடக் கூடாது, அந்த எண்ணத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடக்கூடாது, சிந்தனை சிதறிவிடக்கூடாது என்ற பயத்திலேயே அடியேனை தவிர்க்கிறான். அதனால் தான் அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். என்ன முடிவு? யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையிலேயே தங்குவது என்று. இனி கோவிந்தன் இங்கு வருவான் என்ற நம்பிக்கை அடியேனுக்கு இல்லை சுவாமி. ஆனால் அடியேனுக்கு இருக்கிறது ராமானுஜா. மனிதனின் மனம் ஒரு மர்க்கடம், குரங்கு என்று சொல்வார்கள். பல சமயங்களில் பலவிதமாக சிந்திக்கும், செயல்படும், அலை பாயும். அலை பாய்ந்தால்தான் அது மனம். அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிகவும் கடினம் ராமானுஜா. கடிவாளம் போட்ட குதிரை போல் அதை நேர்பாதையில் கொண்டு செல்ல உதவுவதே ஒரு ஆச்சாரியரின் கடமை. அதனால்தான் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினம் என்று அர்ஜுனன் கண்ணனிடம் தெரிவித்தான். அதற்கு கண்ணன் தெரிவித்த பதில் என்ன தெரியுமா? இடைவிடா பயிற்சியாலும் தொடர்ந்த முயற்சியாலும் மனதை கட்டுப்படுத்த இயலும். அந்த முயற்சி கோவிந்தனிடம் குறைந்துள்ளது. அதை நம் முயற்சியை கொண்டுதான் அவனை சரி செய்ய முடியும். யாதவ பிரகாசரிடம் சேர்ப்பதால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்று உன் மாமா திருமலை நம்பி சுவாமிகள் கவலை கொண்டார். அவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை என்று அடியேன் அவரிடமும் உன் தகப்பனார் சோமயாஜியிடமும் மிகவும் மானித்தரமாக உத்தரவாதம் கொடுத்தேன். உன் விஷயத்தில் அது வீண் போகவில்லை. ஆனால் கோவிந்தன் என்ற ஒரு மாமணி இப்போது யாதவர் பக்கம் சாய்ந்திருப்பது அடியேனுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் பயந்தது போலவே நடந்து விடுமோ என்று அச்சமாகவும் இருக்கிறது. சுவாமி, நீங்கள் சொல்வதெல்லாம் அடியேனுக்கு நன்றாக விளங்குகிறது. உங்கள் வேதனையை ஒத்ததுதான் அடியேனின் வேதனையும். ஆனால் அடுத்து என்ன செய்வது என்றுதான் புரியவில்லை சுவாமி. முதலாவதாக நாம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது ராமானுஜா. மேலும் வைணவ சம்பிரதாய தத்துவங்களை ஒருவன் ஒருமுறை ருசித்து விட்டான் என்றால் வேறு எங்கு சென்றாலும் எந்த தத்துவத்தில் நாட்டம் கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது திகட்டி போய் கன்று தன் தாய்ப்பசுவை தேடி வருவது போல் மீண்டும் இங்கேயே திரும்பி விடுவான். அப்படியென்றால் கோவிந்தன் மீண்டும் நம்மிடம் வந்து விடுவானா சுவாமி? எப்பொழுது வருவான்? எப்பொழுது என்று அடியேனால் அவ்வளவு தெளிவாக சொல்ல இயலவில்லை.
ஆனால் கட்டாயம் வருவான் என்பதில் எல்லளவும் அடியேனுக்கு சந்தேகமில்லை. அந்த காலகட்டத்தை எந்த அளவிற்கு சுருக்க முடியுமோ அந்த அளவிற்கு சுருக்குவதற்கான முயற்சியைத்தான் நாம் இப்போது மேற்கொள்ள வேண்டும். நீ மனம் தளர விடாதே. மனோதிடமும் தெளிவான சிந்தனையும் தான் இதற்கு தேவை. மற்றொரு விஷயம், இதனால் நீ கோவிந்தனை தவிர்க்காதே. எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவனிடம் பேசிக்கொண்டே இரு. அவன் மனதை மாற்ற உன் உபதேசம்தான் ஒரே மார்க்கம். புரிகிறது சுவாமி. அதேபோல் கோவிந்தனுக்கு அடியேனின் தந்தை மீது அதீத மரியாதை உண்டு. அதனால் அவரிடம் தெரிவித்தால் அவனை அழைத்து பேசுவார். இல்லை ராமானுஜா, நீ உன் தகப்பனாரிடம் தெரிவித்தால் அது பெரிய பிரச்சனையாகிவிடும். கோவிந்தனின் அம்மா அவனை உங்கள் அகத்தில் இருக்க அனுமதிப்பதிலேயே தயக்கம் காட்டினார். ஆனால் இன்றோ நீ கிரகஸ்தனாக மாறியிருப்பதால் அவருடைய கவலை நீங்கி உன்னுடன் இருக்க அனுமதித்திருக்கிறார்கள். கோவிந்தன் யாதவ பிரகாசரின் தத்துவத்தின் பக்கம் திரும்பி இருப்பது அடியேனுக்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயம். காரணம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்று எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பக்தி சேவையின் மூலம் சம்பிரதாயத்தின் வழியாக பகவானை அடைந்து விடலாம். ஆனால் யாதவரின் வழிமுறை அப்படி அல்ல. அதில் நாட்டம் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் துறந்து சந்நியாச தர்மத்தை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய வேதனையை கோவிந்தனின் அம்மாவிற்கு ஏற்படுத்தும். அதனால் நீ இது குறித்து யாரிடம் எதுவும் சொல்லவோ விவாதிக்கவோ வேண்டாம். அடியேனும் கோவிந்தனுக்கு ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தை எப்படி போக்குவது என்று சிந்திக்கிறேன். இந்த விஷயம் நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். அவசியம் ஏற்பட்டால் சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு யாருக்கு தெரிவிக்க வேண்டுமோ அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். சரி சுவாமி. சரி ராமானுஜா, நீ நிம்மதியாக படுத்துறங்கு. வித்யார்த்திகளே, இதுவரை முக்கியமான சில உபனிஷத்துக்களை உங்கள் அனைவருக்கும் உபதேசித்துள்ளேன். நீங்களும் அதை ஆர்வத்தோடு கேட்டு பயன் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு முறை வேதாந்த பாடம் எடுக்கும் போதும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு செல்வதற்காக அதிலிருந்தும் மற்ற இலக்கண விஷயமாகவும் அலசி ஆராய்ந்து விவாதித்திருக்கிறோம். அவ்வகையில் உங்கள் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இருக்காது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைய தினம் நான் அடுத்து போதிக்க இருப்பது பிரஷ்ன உபனிஷதம். குருதேவா, இந்த உபனிஷத்தின் பெயர் காரணத்தை அறிய விரும்புகிறேன். சொல்கிறேன். பிரஷ்ன என்றால் கேள்வி. சில அடிப்படை கேள்விகளை சுமந்து கொண்டு இப்பாரதத்தின் பல பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக 6 பேர் எழுப்பும் கேள்விகளால் உருவானது இந்த பிரஷ்ன உபனிஷதம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் பேசப்படுகின்ற விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் என்ற 3 நிலைகளை ஆராய்வதால் பிரஷ்ன உபனிஷத்தை மாண்டூக்கிய உபனிஷத்தின் துணை உபனிஷதமாக கருதுவதும் உண்டு. 6 பேர்கள் என்று ஏதோ குறிப்பிட்டு சொன்னீர்களே குருதேவா, அந்த 6 கேள்விகள் என்னவென்று அறியலாமா குருதேவா? தாராளமாக. அவை என்னவென்றால், உயிரினங்கள் எங்கிருந்து தோன்றின, மனிதனுள் என்னென்ன சக்திகள் செயல்படுகின்றன, அந்த சக்தி எப்படி செயல்படுகின்றது, மனிதன் தூங்கும் போதும் தூங்காமல் அவனுள் விழித்திருப்பது யார், ஓம்கார தியானம் என்றால் என்ன, ஆத்மா எங்கே இருக்கிறது, இவைதான் அந்த 6 கேள்விகள். இந்த 6 கேள்விகளையும் சுமந்து கொண்டு புறப்பட்ட அந்த 6 நபர்கள் யார் என்று அறிய விரும்புகிறேன் சுவாமி. சொல்கிறேன். அவர்கள் முறையே சுகேசன், சத்யகாமன், கார்கியன், கௌசல்யன், பார்கவன் மற்றும் கபந்தி. இது அதர்வண வேதத்தை சேர்ந்த உபனிஷதம். என்ன, இவ்வுபனிஷத்தை பற்றிய அடிப்படை விஷயங்களில் உங்களுக்குள்ள சந்தேகங்கள் தீர்ந்ததா? நல்லது. இந்த பிரஷ்ன உபனிஷத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் உள்ளது. அதை நான் முதலில் தெரிவிக்கிறேன். குருநாதா, இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். இந்த பிரச்சன்ன உபனிஷத்தில் பிரச்சனை ஏதேனும் உள்ளதா? உபனிஷத்தில் ஏதும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீதான் இங்கு பிரச்சனை உபனிஷத் என்று எண்ணிக்கொண்டாயா? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, பிரஷ்ன என்றால் கேள்வி என்று. என்ன, தூங்கியபடியே விசிறி வீசுகிறாயா? இல்லை குருநாதா, சத்தியமாக அப்படி இல்லை. இடம் பொருள் தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்டேன், நன்றாக வாங்கி கட்டி கொண்டேன். சரி, நான் முன்பு ஒரு ஸ்லோகம் சொன்னேன் அல்லவா?
அந்த ஸ்லோகம் இதுதான். ஆதித்யோ ஹவை பிராணோரைரேவ சந்திரமாரைர்வா ஏதத் சர்வம் யன்மூர்த்தம் சாமூர்த்தம் சதஸ்மான் மூர்த்திரேவரைஹி. இதன் அர்த்தம் என்னவென்று உங்களில் யாராவது உரைப்பீர்களா? என்ன சபேசா, நீ கீர்த்திவாசா, உனக்கு தெரியுமா? நான் உன்னை கேட்டால் நீ அடுத்தவனை பார்க்கிறாய், அவன் முகத்தில் விடையை தேடுகிறாயா? அடியேன் உரைக்கிறேன் சுவாமி. எனக்கு தெரியும், நீ சொல்வாய் என்று எனக்கு தெரியும். இந்த ஸ்லோகத்திற்கு உன் அறிவை பயன்படுத்தி சுய கருத்தையும் சேர்த்து ஒரு உரையை சொல்வாய் என்பதும் எனக்கு தெரியும். எனவே நீ உட்கார். பொருத்தமான அர்த்தத்தை இப்போது வேறு ஒருவன் கூறுவான். வேறு யாரும் சொல்லாததால் தானே குருதேவா அடியேன் உரைக்கிறேன் என்று கூறினேன். வேறு யாருக்கும் தெரியாது என்று நீயாக நினைத்துக் கொண்டால் எப்படி? அனைத்தும் தெரிந்தும் அமைதியாக இருப்பவன் ஒருவன் இங்கு இருக்கிறான். யார்? கோவிந்தன். கோவிந்தா, அந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை நீ சொல். குருதேவா, அடியேன். ஏன்? உன்னால் சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியும். ஏன் ராமானுஜனை பார்க்கிறாய்? அண்ணன் இருக்கும்போது தம்பி எப்படி பேசுவது என்று தயங்குகிறாயா? தயங்க வேண்டாம். தங்கு தடையின்றி அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை இங்கு அனைவரும் அறியும் வகையில் சொல். சூரியன் என்பது ஆற்றல், சந்திரன் ஜடப்பொருள். தூளப்பொருளாகவும் நுண்பொருளாகவும் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் ஜடப்பொருளே. இதன் கருத்து என்னவென்றால், சந்திரனுக்கென்று ஒளி கிடையாது. சூரியனின் ஒளியை பெற்று அது பிரதிபலிக்கிறது. சந்திரன் மட்டும் இருந்தால் ஒளி இல்லை, அது வெறும் ஜடப்பொருளே. சூரியனாகிய ஆற்றல் அதில் புகும் பொழுது சந்திரன் ஒளி வீசுகிறது, அதாவது செயல்படுகிறது. ஜடப்பொருளான இந்த உடலுக்குள் பிராணன் என்ற ஆற்றல் இருக்கும்போது மட்டுமே இந்த உடல் செயல்படுகிறது. பிராணன் போய்விட்டால் இவ்வுடல் செயலிழந்து கீழே விழுந்து விடுகிறது. இது பற்றி முடிவான கருத்தாக உனக்கு என்ன தோன்றுகிறது? அதையும் சொல். முடிவற்ற ஒரே பிரம்மம்தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது. அந்த ஆற்றலே தத்துவம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒன்றான அதுதான் சத்தியம், நித்தியம். மற்றவை அனைத்தும் ஜடப்பொருட்களே. அற்புதம், அருமை. என் மனதில் இருப்பதை அப்படியே பிரதிபலித்து விட்டாய். நீ என் பரமார்த்த சிஷ்யன், அதில் சிறிதும் சந்தேகமில்லை. ராமானுஜா, இது பூரிப்படைய வேண்டிய தருணம். அதற்கான அறிகுறியே தெரியவில்லை. கோவிந்தா, உனக்கு மிகுந்த எதிர்காலம் இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. இருவரும் உட்காருங்கள். சக மாணவர்களே, எப்போதும் நான் அர்த்தம் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்க வேண்டியதில்லை. கோவிந்தனைப் போல் மாணவர்களிடையே ஒருவன் அர்த்தம் சொல்ல முற்பட்டால்தான் அனைவரிடத்திலும் ஒரு தாக்கம் ஏற்படும். சுய பிரயத்தனம் இருக்க வேண்டும். கோவிந்தனைப் போல